சொல்லுங்க. ப்ரூஃப் நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன நடக்குது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அனலைஸ் கிடைக்கும். சரிங்களா? இங்க எது ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறாங்க? இந்த ஸ்டேட்மெண்ட் கிடைக்க சொல்லிக்கிறாங்க. வேலிட் கன்க்ளூஷனான்னு கேட்குறாங்க. Valid. ஓகே. நம்மள்ட்ட இருக்கிற ப்ரீமிசஸ் யாரு? P1, P2, P3 4 ப்ரீமிசஸ் இருக்கு. ஏன் எடுத்த மட்டும் இது எடுக்கிறாங்க அப்படின்னா இங்க பாருங்க P டென்ஸ் டு M நெகேஷன் M இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு ரெண்டையும் கம்பைன் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா ஃபார்முலா கிடைக்கும். அதனால தான் இது ரெண்டையும் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஃபார்முலா என்னது? Okay, sir. P டென்ஸ் டு M, நெகேஷன் M. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? நெகேஷன் P கிடைக்கும். இது உங்களுக்கு தெரியலனா இதை மாத்தி எழுதுங்க. இது மாத்தி எழுதுனா என்ன கிடைக்கும்? கான்ட்ரா பாசிட்டிவ் ஃபார்முலா. நெகேஷன் P டென்ஸ் டு நெகேஷன் M. சாரி மாத்தி எழுதுறேன். நெகேஷன் M negation M வரும் contrapositive negation M tends to negation P negation M அப்படின்னு என்ன ஆகும் இந்த negation M கேன்சல் ஆயிரும் is equal to negation P அப்ப கான்ட்ராபாசிட்டிவ் அப்ளை பண்ணிட்டு இதை கொண்டு வராங்க அந்த ஃபார்முலா இங்க மிஸ் ஆகுது சாரி இது வந்து ப்ரீமிசஸ் இந்த ஃபார்முலா கான்ட்ராபாசிட்டிவ் அப்ளை பண்ணிட்டு கொண்டு வந்துறாங்க சரிங்களா சரி இப்போ நெகேஷன் P இருக்குது அப்ப நம்ம கையில இன்னும் Pங்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது இதுல P இல்ல இதுல P இருக்குது அது இதை நம்ம எடுத்துட்டோம் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்துட்டோம் மீதி இருக்கிறது யாரு இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க அப்ப இதுல ரெண்டு யார் P இருக்கிறா இவன் தான் P இருக்கிறான் ஏன்னா நம்ம கையில இருக்குது நெகேஷன் P இருக்குது கரெக்டுங்களா நெகேஷன் P இருக்குது அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு நெகேஷன் P டென்ஸ் டு Qன்னு எழுதலாம் சரிங்களா நம்மளோட ஃபார்முலா இருக்குல்ல அதாவது PRQ is equal to negation negation B tends to Q. tends இந்த to ஃபார்முலா இருக்குல்ல எதுக்கு அப்ளை பண்றோம் ஆல்ரெடி நெகேஷன் B நம்ம கையில இருக்குது இத ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு இந்த லா வருது Qங்கிறது வந்து Q வந்து கரெக்ட்டா Q வந்துருச்சா சரி இந்த ஸ்டேட்மெண்ட் ஓவர் நம்ம கையில யார் இருக்கறா இந்த ப்ரீமிசஸ் தான் இருக்கறா அப்ப இந்த ப்ரீமிசஸ் இப்ப அப்ளை பண்ணு ப்ரீமிசஸ் வந்துச்சா எகைன் சேம் ஃபார்முலா மாடல் ஆஃப் ப்ரீமிசஸ் ஃபார்முலா என்னவோ Q கட் ஆயிரும் ரிமைனிங் யார் இருக்கறா R வந்துரும் அப்ப நம்ம கன்க்ளூஷன் என்னது R and PRQ R and PRQ என்னது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம கையில இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுங்க அவ்வளவுதான் இது கம்பைன் பண்ணி எழுதுங்க நமக்கு இந்த ரிசல்ட் வரும் சோ அவ்வளவுதான் இது என்ன கஷ்டம் நம்ம ஈஸி தானே sir. கன்க்ளூஷன் எப்படி கொண்டு வரோம்னா இருக்கிற ப்ரீமிசஸ் கொண்டு வரோம் அதாவது நம்ம ஒரு